ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம வானதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டே இருக்கு. பாண்டி இருந்துட்டு வானதி பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வானதி இருந்துட்டு பாண்டியன் இருந்துட்டு என் அண்ணன் எப்படியே போட்டுன்னு எங்களை விட சொல்றியா, உன்னோட செல்ஃபிஷை மட்டும்தான் நீ யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியை பற்றி பேசினது இது எல்லாத்தையும் வானதி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஃபோன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்க்குற நம்ம பாண்டியும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் எடுக்காத மாதிரியே நம்ம வானதி இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்ன மறுபடியும் ஃபோன் பண்ணுவானா பார்த்தா பண்ணவே இல்லை. இந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு ஒரு வேளை தூங்கிட்டு இருப்பாளா, இவ்வளோ நேரத்துக்குலாம் எப்படி அவள் தூங்கியிருப்பா, கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வானத்தையும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஃபோன் எடுக்கலைன்னா அப்படியே விட்டுருவியா, திரும்ப ஃபோன் பண்ணி என்ன எது நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஃபோன் பண்ணேன் நீ தானே எடுக்கலை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எடுக்கலைன்னா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பண்ணாமல் விட்டது உன் தப்பு தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஃபோன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நீ எடுக்க மாட்டேன்ற குத்தம் என் மேலே சொல்லிட்டு இருக்கியா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்ல வேலை வனத்தி அப்படின்ற மாதிரி பாண்டிய ஒரு பக்கம் சொல்லுவோம். நான் பண்ணுறது நல்லா இல்லையா, நீ என்ன செல்ஃபிஷ்னு சொல்லுவ, ஆமாம் நீ செல்ஃபிஷ் தானே, நம்ம கல்யாணம் நடக்குன்றதுக்காக எங்கள் அண்ணனை ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு நீ நினச்சிட்ருக்க, ஒருவேளை அந்த கல்யாணம் தப்பாக போய் முடிஞ்சிருச்சேன்னா யார் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது, எங்கள் அண்ணன் தானே கஷ்டத்தை அனுபவிக்கிறது, ஆனால் நீ மட்டும் நினச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் என் அண்ணன் மட்டும் கஷ்டப்படணுமா, இதுக்கு பேர் தான் செல்ஃபிஷ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் செல்ஃபிஷாக யோசிக்கல, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கல்யாணம் ஆனதை பிரச்சனையை பண்ணி ஃபேஸ் பண்ணிக்கலாமே தான் நான் சொன்னேன், நான் பண்ணது எந்த விதத்தான செல்ஃபிஷும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீ தான் தேவையில்லாமல் உனக்காகவே நான் வாழ்ந்துட்டுருக்கேன், உனக்காக இந்த வீட்டில் நான் அடியும் அதையும் வாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கேனா, அதுக்கு காரணமே நீ மட்டும்தான், உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன், ஆனால் நீ இது வரைக்கும் எனக்காக என்ன பண்ணியிருக்க, நான் என்ன வானத்தி உனக்காக நான் பண்ணலை, உன் வீட்டுக்கு வந்து பேசலையா, என்ன பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் பெருசாக பண்ணிட்டேன், நீ கூட தான் வானதி தேவையில்லாமல் என் அண்ணங்கிட்ட போய் பேசியிருக்க, என் அண்ணன் உன்னால தான் கல்யாணம் வரைக்குமே போயிருக்காரு, இல்லாட்டி நாங்களே பொறுமையாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம், இப்போ அது பாட்டுக்கு அவசர அவசரமாக நடந்துட்டுருக்கு, ஒருவேளை அந்த வாழ்க்கை தப்பாக போயிடுச்சுன்னா யாருக்கு பாதிப்பு, என் அண்ணனுக்கு தானே பாதிப்பு, அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் கரெக்டாக தான் இருக்கேன், சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், என்கிட்ட நீ அப்படி பேசினதுக்காக சாரி சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னாலலாம் சாரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ இனிமேல் என் கூட பேசவே பேசாத, உன் கூட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொன்னோன்னே தயவு செஞ்சு கட் பண்ணிட்டு போயிடு, உன்னை நான் பிளாக் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணு, இனிமேல் எனக்கு ஃபோனுனே உன்னை பண்ணிடாது, நீ பண்ணாமல் இருந்தாவே அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. வானதி பேசின எல்லாத்தையும் நம்ம வசந்த் வந்து கேட்டுறாங்க. கதவை வந்து திறக்கிறாங்க. நினச்சேன்டி இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று நடக்கும்னு நினச்சேன், அதனால தான் உன்னுடைய போக்கில் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், என்ன மிஞ்சி போனால் அவன் 2 மாதம் உன் கூட பேசியிருப்பானா, அதுக்குள்ள நீ வேண்டாதவளாயிட்ட, இப்போவாவது அவனுடைய சுயரூபத்தை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்த் வந்து சொல்லிடுறாங்க. கடுப்பாகி நம்ம வானத்தை இருந்துட்டு கதவை வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வானத்தை திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பாண்டி வந்து தயவு செஞ்சு நீ எனக்கு ஃபோன் மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம சோழனும் நிலாவும் இருந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே சூப்பர் மார்க்கெட் போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்ருக்காங்க. வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்ருக்காங்க நம்ம நிலா. ஆனால் நம்ம சோழன் இருந்துட்டு நிறைய சாக்லேட்டை எடுத்துகிட்டு வந்து இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்ன எடுத்துகிட்ருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது எங்கெல்லாம் எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் திரும்ப வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இவை என்ன எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த இடத்துலையும் அந்த சாக்லேட்டை கொண்டு போய் விட்டுடுறாங்க.
போகிற போக்கில் ட்ரேவையும் வேற எடுத்துகிட்டு போயிடுறாரு. நிலா திரும்பி பார்க்குறாங்க, ட்ரேவை வந்து காணோம். சோழன் சோழன் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் என்னடான்னா பவுடர் எடுத்து, இந்த பவுடர் நல்ல வாசனையாக இருக்குது, அந்த பவுடர் நல்ல வாசனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் நிலா கூப்பிட்ற சவுண்டை கேட்ட உடனே நீ சோழனும் பின்னாடியே வந்துடுறாங்க. என்னாச்சுங்க, நீங்கள் தானே போனீங்க, அதுக்கு எதுக்காக ட்ரேவை எடுத்துகிட்டு போனீங்க, முதல்ல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லவும், ஒரு பொண்ணு வந்து ஒரு பொருளை காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இதுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சோழன்கிட்ட நல்லாவே தெளிவாக பேசிகிட்டு இருக்கு. நிலா இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன சேல்ஸ்மேனா, இல்லை இல்லை பேசாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேவை வந்து தள்ளி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் நிறையா பாத்திரம்லாம் நெளிஞ்சு போய் இருக்குது. அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சூப்பரான டிசைனான பாத்திரத்தெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அண்ணன் அவங்களுக்கு தான் வீட்டு மேலே அக்கறை கிடையாது. வீட்டையும் பார்த்துக்கிட்டு வெளியிலையும் வேலைக்கு போயிட்டு வராங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அண்ணன் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னடனா இது ஒரு பொருளை கூட வீட்டுக்குன்னு வாங்கியே போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு வீட்டுக்கு தேவையான பாத்திரம் டப்பாங்க இந்த மாதிரி நிறைய பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பில்லே வந்து 2000க்கு மேலே வந்துடுது. சோழன் இருந்துட்டு நான் கொடுக்குறேங்க அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் சொல்லவும், நிலா இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு தானேங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. என்ன நம்ம வீடா, ஐயோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா ஐயா, இந்த சோழனோட மனசில் ஆழமாக பதிஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு குத்தாட்டெல்லாம் போடுற மாதிரி கனவு கண்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனே எல்லா பொருளையும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. நான் தான் ஏதோ அந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டேன். வரப்போகிற பொண்ணும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அதனால தான் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல பாத்திரத்தை அங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ இவ வேறு திரும்ப திரும்ப நம்ம வீடு நம்ம வீடுன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. சேரன் இருந்துட்டு டேய் தோசை சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிற போது நம்ம நிலாவும் சோழனும் பெரிய பேக்கோடு வராங்க. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டில் நிறையா பாத்திரம்லாம் இல்லைன்னு, அது இல்லாமல் நெளிஞ்சு போய் இருக்குது, அதனால் அந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம், இன்னும் நிறையா பாத்திரம்லாம் வாங்கணுன்னு, கொஞ்சம் சேல்ரி அடுத்த மாதம் சேல்ரி வந்தால் கண்டிப்பாக நான் வாங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. எதுக்குப்பா உனக்கு கஷ்டம், என்னென்ன கஷ்டம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்குறதுல என்னென்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் இந்த டப்பா உங்களெல்லாம் அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது, நல்லா வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை விட்டு கழுவ வைக்கிறாங்க. என்ன நான் கழுவட்டமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வேண்டாம் வெறுப்பாக கழுவிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு டவலை வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்லைங்க, டவலெல்லாம் வேற கையை துடைக்க கொடுக்குறீங்க, நான் கூட சட்டலெல்லாம் அதன் தண்ணியை வந்து தொடச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உங்களுக்கு துடைக்க யார் கொடுத்தா, அந்த டப்பா அவங்களெல்லாம் தொடங்க, ஈரத்தோட பொருளெல்லாம் அப்படியே கொட்ட முடியுமா, முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ பாருங்கண்ணே கிச்சன் எப்படிண்ணே இருக்குது, சூப்பராக இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. வானத்தை இருந்துட்டு மறுபடியும் பாண்டி கால் பண்ணி ஃபோனை வச்சிருந்தா அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, நீ பேசாமல் இருந்தவே நான் நிம்மதியாக இருப்பேன், தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.